அனைத்து உறவுகளுக்கும் வாழ்க வளமுடன். எல்லாரும் இந்த ஆங்கில புது வருஷத்தில் அறப்பேரற்றல் கருணை நாள், உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழணும். எல்லாருக்கும் எல்லா தெய்வங்களும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும். இன்றைக்கி நான் எங்களோட ஆன்மீகத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். எனக்கு இந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு ஆன்மீகம் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்றது. எங்களுக்கு ஐயப்பன்றது குழந்தையிலேருந்தே நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஐயப்பன்றது எங்களுக்கு குழந்தையிலேருந்தே ஊறி போன ஒரு விஷயம். எங்கள் அப்பா எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணுறதுக்கு முதல்லேருந்தே எங்கள் அப்பா மாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க சபரிமலைக்கு. 40 வருஷத்துக்கு முன்னாலேயே, அதுக்கு முதல்லையே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் பிறந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ 50 வயசு ஆச்சு. அதுக்கு அப்போ இருந்தே நாங்கள் பிறந்ததுலேருந்தே எங்கள் வீட்டில் எப்போ பாருங்கள் எங்கள் அப்பா மாலை போடுறதுனால எங்கள் ஊர்லேயே கேட்டால் எங்கள் அப்பா ஹெட் மாஸ்டர் சாமி வைத்தியார் இருந்தேன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா 2 மாதம் மாலை போடுறாங்க. கார்த்திகை 1ஆம் போட்டாங்கன்னா ஜோதிக்கிட்டே எங்கள் அப்பா போவாங்க. அந்த 2 மாதம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் உள்ள அந்த குட்டீஸுக்கு அப்புறம் எங்கள் அப்பா பாட்டு பாட ஆரம்பித்தாலே அவ்வளோ பேர் வந்துடுவாங்க. எல்லாம் சரணம் சொல்கிறது, பாட்டு பாடுறது. அதனால் அந்த 2 மாதமே எங்கள் வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஜெகஜோதியாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஜேன்னு இருக்கும். காலையிலையும் சாயந்தரமும் பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பாசிப்பயிறு சுண்டல், முட்டாய் ஏதாவது எங்கள் அப்பா வாங்கி வச்சுருவாங்க. பாடி முடிச்சுட்டு திவார்த்தனை காட்டிட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறது மாதிரி என்ன இருக்கோ அதை டெய்லி கொடுத்துருவாங்க. அப்படியே நாங்கள் குட்டி பிள்ளையிலேருந்தே இந்த சரணம் எல்லாமே எங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. 108 சரணம்லாம் அப்படியே மனப்பாடம். ஐயப்பன் பாடல்கள் ஃபுல்லாக எங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா பாடி பாடி கேட்டு இப்போ எனக்கு மாலை போட்டதுலேருந்து 24 எங்கள் அப்பா நினைப்பேன். எங்கள் அப்பா பாடுறது மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு பாட்டும் எங்கள் அப்பா பாடும்போது கேட்க ஆசையாக இருக்கும் எங்கள் அப்பா பாடுறது. அதனால் எங்கள் அப்பா பாடுறது மாதிரியே எனக்கு இருக்கும். பட்டுக்கிறது எங்கள் அப்பா பாடுறது மாதிரியே இருக்கும். அப்படி நல்லா பாடுவார் எங்கள் அப்பா. பாட்டு நல்லா பாடுவார். நாங்களும் சின்ன பிள்ளைலேருந்து பாடுவோம். எல்லா இந்த விளக்கு பூஜை, திருவிளக்கு மந்திரத்திலேருந்து எங்கள் அப்பா எல்லாமே எங்களுக்கு மனப்பாடமாக சொல்லி கொடுத்துட்டாங்க. 108 சரணத்திலேருந்து எல்லாமே நான் மனப்பாடமாக நாங்கள் சொல்லுவோம். அதனாலே எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஐயப்பன்னா ஒரு அளவு கடந்த ஈடுபாடு. 10 வயசுக்குள்ள நானும் போயிருக்கேன். 10 வயசுக்கு முன்னாலே எங்கள் அப்பா என்னையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே சபரிமலைக்கு அவ்வளோ போக மாட்டாங்க. சரியான காடு. 40 வருஷத்துக்கு முன்னால் போகிறதுன்னா அந்த காட்டுக்குள்ளே எங்கள் அப்பா என்னை சின்ன பிள்ளையில கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி வசதி, பாத்ரூம் வசதியெல்லாம் இருக்காது. கம்மாயிலேருந்து தண்ணி இந்த ஓடையில் வரும். அதில் போய் காலையிலையும் சாயந்தரம் முங்கிட்டு ஓடியாரணும் குளிச்சுட்டு. சபரிமலைக்கு மாலை போட்டுட்டோம்னா அந்த ஜில் தண்ணியில் தான் போய் முங்கிட்டு சபரிமலை போகிறது. அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அந்த குழந்தையில சின்ன பிள்ளையில நம்மளுக்கு அந்த ஆன்மீகம்ன்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடும்போது என் சந்ததியே உன்னடிமை ஐயப்பா, என் சந்ததியே உன்னடிமை ஐயப்பா, அப்படி தான் எங்கள் அப்பா பாட்டு பாடுவாங்க. அதனால் கல்யாணம் முடிச்சு வந்தோடனே என்னமோ தெரியல, எங்கள் வீட்டுக்கார்ட்டே எங்கள் அப்பா சொன்னாங்க. எங்கள் அப்பா போடுறத பார்த்துட்டு ஒரு வருஷம் தான் எங்கள் அப்பா போடலை, எங்கள் வீட்டுக்கார் போடலை. அடுத்த வருஷம் எங்கள் வீட்டுக்காரர் மாலை போட ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் 2 மாதம் ஃபுல்லாக நல்ல ஒரு விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் அப்பா எப்படி பூஜை பண்ணுவாங்களோ அதே மாதிரி 5 மணிக்கு எந்திரிச்சு 108 சரணம் சொல்லி பூஜை பண்ணி பாட்டு பாடி எங்கள் அப்பா வீட்டில் எப்படி நினச்சோ அதே மாதிரி நான் கல்யாணம் ஆனதுலேருந்து எங்கள் வீட்டுக்காரர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தொடர்ச்சி எங்கள் வீட்டுக்காரரும் வருஷம் வருஷம் மாலை போட ஆரம்பிச்சிருவாரு. நானும் பார்த்திங்கன்னா அப்போ நம்ம போகக்கூடாதுல்ல, எப்படா நம்மளுக்கு 50 வயசு ஆதாரில் ஆகிட்டா நம்ம போயிடலாம். ஆதாரில் 50ன்னு நம்மளுக்கு இருந்துருச்சாக்கோ நம்ம சபரிமலை போயிடலாம். ஆதார் மட்டும்தான் இங்கே கேட்பாங்க. ஆதாரோட காப்பியை நம்ம இங்கே காட்டிட்டோம்னா சபரிமலை போகலாம். எப்படா நம்ம சபரிமலை போவோம்னு எனக்கு அது பெரிய கனவாகவே இருந்துச்சு. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா என் பேத்தியும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன். இருமுடி கட்டி என் பேர் எங்கள் அப்பா சொன்னது மாதிரி என் சந்ததியே உன்னடிமை ஐயப்பா, அது மாதிரி என் வீட்டுக்காரர் போனார். இப்போ நான் போகிறேன், என் பேரையும் பேத்தி போகிறாங்க. ஆனால் அந்த ஐயப்பனை கும்பிட எங்களை நல்ல ஒரு பேரோடும் புகழோடு நல்லா வாழ வச்சார். ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் தான். ஆனால் நல்லா அந்த ஐயப்பனை கும்பிட நம்மளுக்கு நல்ல ஒரு உயர்வு. மானாமரியிலுமே எங்கள் வீட்டுக்காரர் தான் முதல் மாலை போட்டார். ரொம்ப ஒன்றும் சாமிக்கு இருக்க மாட்டாங்க. அப்புறம் தான் இவர் போகிறத பார்த்துட்டு அப்புறம் சாமியை கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி இன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சாமியை. அது மாதிரி இப்போ எங்கள் ஊர்லேயும் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா போகும்போது ஒரு சாமி 2 சாமி இப்படி தான் போய்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு சாமி போகிறாங்க. நிறைய சாமி போக ஆரம்பிச்சிட்டாங்க. 50 சாமி 60 சாமி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்ம அப்பா தொடங்கி வச்ச பயணம் எல்லாரும் அதை விரும்பி அதை போகும்போது நம்ம அப்பா போன பாதையில் எல்லோரும் போகிறாங்க அப்படின்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த ஐயப்பனை பற்றி பேசுகிறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த ஐயப்பனை பற்றி உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லணும் அப்படின்றது சரி புது வருஷம் பிறந்தோன்னே நம்ம ஐயப்பனை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு.
அது மாதிரி எனக்கு சின்ன பிள்ளையில நான் 48 மைல் பெரிய பாதை போனேன். இப்போ எனக்கு ஜோதிக்கு வந்து பெரிய பாதை போகணுன்னு ஒரு ஆசை. சரி, இந்த ட்ரிப்பு நம்ம ஜோதிக்கு பெரிய பாதை போய் நம்ம மகர ஜோதியை பார்த்துட்டு வந்துடணும். அந்த மாதிரி எல்லாமே அந்த ஐயப்பன் வந்து செயல்படுத்துகிறதே. நம்மளோட தெய்வங்கள் தான். நம்ம மனசளவில் எந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லது நினைக்கிறோமோ, நல்லது செய்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஆன்மீகம் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே வந்து நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும். நம்ம எத்தனை தடவை குளிக்கிறோம், எத்தனை தடவை சாமி கும்பிட்றதும் முக்கியம் இல்லை. நம்ம மனசை கோயிலாக வச்சுருந்தாலே போதும். எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினச்சோம்னாலே நம்ம நல்லா இருப்போம். அவ்வளோதான். நம்ம எல்லாம் அவ்வளோவா உழைக்கிறாங்க, அவங்கவுங்க சாப்பிட்றாங்க, அவங்கவுங்க நல்லா இருக்காங்க. நம்மளால் முடிஞ்சது எல்லாரும் நல்லா இருக்கணும். அவ்வளோ யாரை பார்த்தும் போராமப்படக்கூடாது. யாரை பார்த்தும் வந்து இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். சாமி விட்டாலே கடவுள் நம்மளோட எப்போவுமே இருப்பாங்க. அது ஒன்று தான் நம்மளுக்கு ஆன்மீகமே. மற்றபடி நம்ம குளிக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், விளக்கேற்றுறோம், அதெல்லாம் ஆன்மீகம் கிடையாது. மனசை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுருக்கோம், பேராசைப்படாமல், யாரை பார்த்து அப்படி இருக்காங்க இப்படி ஆசைப்படாமல், நம்மளுக்குரியது கடவுள் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கணும். அவ்வளோதான். அதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஆன்மீகமே. அப்படி நம்ம வச்சிருந்தாலே நம்ம மனசு நல்லாயிருக்கும். அதனால் எல்லாருமே வந்து இந்த 2025 நல்லபடியாக எல்லோரும் மனசை சந்தோஷமாக வச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிட்டு ஒரு அன்பும் கருணையும் ஒரு வாயிலா ஜீவங்களுக்கு கூட நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணிக்கிட்டு, இயலாதவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணிக்கிட்டு, அதில் தான் தெய்வம் குடி இருக்கும். நம்மளுக்கு நாமே வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது. நம்ம எவ்வளோ பேருக்கு நல்லது செய்கிறோம், அதுதான் நம்மளுக்குரிய வாழ்க்கை. நம்ம நல்லது செய்கிறது நம்மளுக்கு மட்டும் கிடையாது, நம்ம பேரம்பேத்திக்கும் போகும். நம்ம என்ன செய்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு மட்டும் கிடையாது. நம்ம அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினச்சாலும் நம்ம பேரம்பேத்திக்கு போவோம், நம்ம நல்லது நினச்சாலும் அது நம்ம பேரம்பேத்திக்கு போகும். அதனால் இது வந்து நம்ம தலைமுறைக்கு தான், பிள்ளைகளோட பேரம்பேத்திக்கு தான். நம்ம வந்து பேரம்பேத்திக்கு சொத்து கொடுக்குறோமோ இல்லையோ, புண்ணியத்தை சேர்த்து கொடுப்போம் எல்லாரும். அதை வந்து நம்ம 4 பேருக்கு உதவி பண்ணுறது, 4 வாயிலா ஜீவங்களுக்கு கடவுள் தானே படைச்சாங்க. அந்த ஜீவராசிகளையும் நம்மளோட நம்ம நல்லது செய்யணும், நம்மளுக்கு இறக்கம் வரணுன்றக்காக கடவுள் படைச்சது. இறக்கம் அன்பு இதெல்லாம் வரணுன்றக்காக கடவுள் வந்து அந்த ஜீவங்களையும் நம்மளோட படைச்சிருக்காங்க. அவங்க மட்டும் என்ன தனியாக வந்தாங்களா? அதனால் எல்லாருக்கும் வந்து நம்மளோட அன்பும் கருணையும் இந்த 2025 எல்லார் மனசுலையும் அன்பும் கருணையும் வந்து குடிகொள்ளட்டும். அன்பும் கருணையும் இருந்தாலே நம்மளுக்கு கடவுள் நம்ம கூடயே இருப்பாங்க. நம்ம கோயிலுக்கு போகிறதுன்றது வந்து எனக்கெலாம் வந்து அங்கே போனால் நிறைய பேரை பார்க்கலாம், மனசு சந்தோஷமாக இருக்குன்றக்காக கோயிலுக்கு போகிறது. அதை வேணும் இதை வேணும் நான் கேட்டு எந்த காலமும் நான் கோயிலுக்கு போகவே மாட்டேன். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெஸ் மாதிரி ஏதோ அடைச்சி வச்ச மாதிரி இருக்குன்னா கோயிலுக்கு போய் எல்லா மக்களையும் பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாயிடும். அந்த ஒரு சந்தோஷத்துக்கு தான் நான் கோயிலுக்கு போகணும். நம்மளுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு நான் எந்த காலமும் நான் கோயிலுக்கு போனது கிடையாது. ஐயப்பன்கிட்டே போனாலும் ஐயப்பன் முன்னால் நிற்கும் போது நம்மளுக்கு வந்து மெய்மறந்து கண்ணீர் தான் ஓடுவோம். இது வரைக்கும் நான் ஐயப்பன்கிட்டே எந்த ஒரு வரம் கேட்டதே கிடையாது. அவங்களுக்கு தெரியும் படைச்சவங்களுக்கு நம்ம என்னென்ன கொடுக்கணும்னு. அது நம்ம பிறக்கும் போதே நம்ம தலையில் எழுதியிருப்பாங்க நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கணும் அப்படின்னு. அதனால் நம்மளுக்கு அதை வந்து நம்ம கேட்கணுன்றதே கிடையாது. ஏன்னா தெரியும்ல நம்மளை படைச்சவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு. மற்றபடி நம்மளுக்கு பிறப்பு இறப்பு வந்து ஒரு சம்பவம், நம்ம வாழ்கிற வாழ்க்கை அதை நம்மளாக வச்சுக்கிறது தான். அதை வந்து நல்ல ஒரு அன்பும் கருணையுமா எல்லாரும் நல்லபடியாக சந்தோஷமாக இருப்போம்.